Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெண்டைக்காய் மசாலா கறி வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். யூசுவலா நம்ம செய்யற வெண்டைக்காய் குழம்பை விட இது ரொம்ப டேஸ்டியாவும் யூனிக்காவும் இருக்கும். ஸோ கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் மசாலா கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் மசாலா கறிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் ஒரு 8 cloves ஆஃப் garlic ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 வெங்காயம் மீடியம் சைஸ்க்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷத்துக்கு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம போட்ட ஆனியன் அண்ட் கார்லிக் ரெண்டுமே 1 நிமிஷத்துக்கு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட 2 டொமேட்டோ மீடியம் சைஸ்க்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம போட்டிருக்க அந்த டொமேட்டோ வந்துட்டு நல்லா சாஃப்ட் அண்ட் மஷியாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டியான ஒரு கறி. இதை நீங்கள் ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை எது கூட சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம போட்ட டொமேட்டோ நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது ஒரு 2 to 3 minutes ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் டொமேட்டோ. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே ஜீரா சேர்த்திங்கன்னா ஆயிலில் அப்புறமா அது தீஞ்சு போயிடும். அதனால தான் நான் டொமேட்டோலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணுறேன். நல்ல ஸ்மெல் இருக்கும் ஜீரா அது. அதனால் கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு 1/4 கப் அளவுக்கு அண்ட் அது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு நம்ம இப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, புளி, ஜீரா எல்லாம் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 minute வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சாம்பார் பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டதுக்கப்புறமா இதை லோ ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு டொமேட்டோ, ஆனியன் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஜாரில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்துட்டு வறுக்க தேவையில்லை, அப்படியே நம்ம இதில் டேரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு டொமேட்டோ, ஆனியன் இந்த மசாலாவில் போட்டு ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம இந்த ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சூடாக இருந்துச்சுன்னா அரைக்க முடியாது. இப்போ இந்த மசாலாவை வந்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்த்தாதீங்க. தண்ணி சேர்த்தாமல் அரைச்சா தான் குழம்பு வந்துட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், மசாலா வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இது இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு வெண்டைக்காவை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண மசாலாவை அரைச்சி சைடில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலில் போட்டு வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிருங்க, இல்லைனா ஃப்ரை பண்ணக்குள்ளும் நல்லா வளவலன்னு வந்துடும். ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் வந்துட்டு ஆயிலில் ஒரு 4 to 5 minutes நல்லா நம்ம மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் குழம்புல போட்டதுக்கப்புறமா இந்த ஸ்லைமியாக வராது அண்ட் வளவலன்னு வராது. வெண்டைக்காய் ஒரு 4 to 5 minutes ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ வளவலன்னு எதுவுமே இல்லை. இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நம்ம இப்போ ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி பேன் வச்சுட்டேன். இதில் ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வெண்டைக்காய் வறுக்கிறதுக்கும் ஆயில் சேர்த்துருக்கோம் அண்ட் மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு கூட ஆயில் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, சீரகம் மிக்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
அண்ட் குட்டியாக ஒரு வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆனியன் வந்துட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா சேர்த்துட்டு அது கூடவே இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை இந்த ஆயிலில் நல்லா வேக விடணும். அப்போ தான் பச்சை வாசனை வராது குழம்புல. இது வந்துட்டு ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது, ரொம்ப லைட்டான மசாலா கறி. உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் லைட்டாக சாப்பிட்ணும் பட் யூனிக்காக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த குழம்பை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். அதுவும் வெண்டைக்காய் வந்துட்டு யூஸ்வலாக பொரியல் பண்ணுவாங்க, இல்லை சாம்பார் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இந்த மசாலா கறி ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அரைச்ச மசாலாவை ஆனியன் இந்த கருவேப்பிலை கூடலாம் சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட அந்த உப்பு காரம் எல்லாமே வெண்டைக்காயில் இருக்கும். அண்ட் குழம்புல வெண்டைக்காய் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நான் சொன்ன மாதிரி இது திக்காலாம் இருக்காது, ரொம்ப லைட்டான ஒரு மசாலா கிரேவி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த டேஸ்டியான வெண்டைக்காய் மசாலா கறி ரெடி ஆகிடும். நான் வந்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன், பட் எனக்கு இது கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் நான் இன்னொரு கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். பாருங்கள், நான் இன்னொரு 1 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா இது நல்லா கொதிக்கணும் இல்லையா, ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். ஸோ கொதிக்கக்குள்ளே இந்த கறி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், குழம்பு வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு, சைட்லலாம் எண்ணெய் விட்டு வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லாஸ்ட்டாக இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெண்டைக்காய் மசாலா கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வெண்டைக்காய் மசாலா கறி ரொம்ப லைட் அண்ட் டேஸ்டியான ஒரு கறி ஆப்ஷன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.